கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ள எப்போதுமே ஒரு பாரம் என்ன அப்டின்னா, நம்ம இந்திய தேசத்துல தோமா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் கிறிஸ்தவர்கள அறிந்த மக்கள் சொற்ப ஜனமா இருக்காங்க இல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது வெறும் 2%. அந்த 2% மக்களிலுமே பார்த்தீங்கன்னா, தேவனை உண்மையாய் பின்பற்றுறது பார்த்தீங்கன்னா, மிகவும் சொற்ப ஜனம். அதாவது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த வாழ்க்கையில இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, அவரை பின்பற்றி, அவருக்கு சீஷராய் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப சொற்ப ஜனம். கைய விட்டு எண்ணிறலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம மக்கள் இருக்கிறோம். நெறைய நேரம் நான் யோசிச்சிருந்தேன். ஏன் நம்மனால இந்திய தேசத்தின் மக்கள இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனமாய் நம்மனால ஏன் மாற்ற முடியல? உண்மையுள்ள தேவன ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தானே தன் ஜீவனை விட்டு 3ஆம் நாள் மரித்தெழுந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். என் பிள்ளை எப்ப வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட உயிருள்ள தேவன நம்ம ஏன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்த நம்மளால ஏன் நெறைய நேரம் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் நான் யோசிச்சது உண்டு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம தாங்க. நம்மளும் நம்மளுடைய போதகர்களும் தான். நம்ம நெறைய நேரம் நம்ம ஒரு கிறிஸ்துவன் சொல்லி பெயரளவுல கிறிஸ்துவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உங்க பேர் என்னன்னா, கிறிஸ்துவ பேர் வைத்திருக்கோம். ஆனா அந்த பேருக்கேற்ற வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. 99% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு பெயர் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறதில்ல. அதனால தான் என்னன்னா, நானும் இந்த சாமிய கும்பிடுறேன், அவங்க அந்த சாமிய கும்பிடுறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்னு சொல்லி நம்மளை பார்க்கிறவர்களுக்கு ஒரு எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த தேவனை அறியாத மக்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதே இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தான். முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். ஏசப்பா 33 ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அந்த வாழும் காலத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு அந்த பிதாவை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். நெறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. பிதாவும் நானும் ஒண்ணு. என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான். அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க யோவான் 14:9 வாசிச்சீங்கன்னா, நான் அத வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்கல, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இல்ல, பிலிப்பு பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிறாரு, கூடவே ஊழியம் செய்கிறாரு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பார்த்து பிதாவை அவர்னால பார்க்க முடியல. ஏன்னா நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். நம்ம சீஷர்கள்னு சொல்றோம். ஆனாலும் நம்ம இயேசு கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியல. அந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் நமக்கு இல்லாதனால நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கவே முடியலங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, மத்த ஜனம் நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்காதனால இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தையின் கீழ வரமாட்டேங்கிறாங்க. நம்ம எப்படிங்க பிரதிபலிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செய்யற வேலை ஸ்தலத்துல நம்ம கிறிஸ்துவன் சொல்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பயப்படுறோமா? நம்ம கிறிஸ்துவன் சொல்லிட்டோம்னா நமக்கு ஒரு ப்ரொமோஷனோ இல்ல ஒரு இன்கிரிமெண்ட்டோ இல்ல நம்மளை கார்னர் பண்ணுவாங்க, நம்மளை ஒடுக்குவாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவ அறிக்கிறதுல நம்ம பயப்பட்டு கொண்டிருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா மற்ற ஜனம் மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 30 மினிட்ஸ் பிரேக்குனா நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே 40 நிமிஷம் 50 நிமிஷம் அந்த பிரேக் எடுத்துக்கிறோம் வேலை செய்கிற இடத்துல. சில பேர் உயரதிகாரிகள் குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நம்மளும் சேர்ந்து அவர்களோட என்ன சொல்லுவோம்? குறை சொல்லிக்கொண்டே இருப்போம், புறம் கோரிக்கொண்டே இருப்போம். இல்லை, இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போது நமக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தைரியமாக இயேசு கிறிஸ்து நம்ம அறிக்கை செய்யணும். நம்மளால இயேசு கிறிஸ்துவை பேச முடியாது, அவருடைய வாழ்க்கையை அந்த அன்பை மற்றவங்க சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க ஒரு வசனம் போர்டு வைக்கலாம். அந்த வசனம் அங்கே கிரியை செய்யும். நம்ம வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கலாம் இல்லையா? 30 நிமிஷம் தான் பிரேக்குனா 30 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? அந்த பிரேக்கை முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு திரும்பணும். நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கா, பர்ஃபெக்டாக செய்யணும். இல்லை, இந்த பையன்கிட்ட கொடுத்தா, இந்த ஆள்கிட்ட கொடுத்தா, இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா இந்த வேலை பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்கள். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும். கணக்கு வழக்கு செய்கிறோமா, ஒரு பைசா கூட நம்ம சொந்த செலவுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஆஃபீஸோட ஒர்க்ஸில். அதே மாதிரி ஒரு டேக்ஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸாக்டாக எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுமோ நம்ம எந்த விதமும் ஏமாற்றாமல் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோமா, இதையெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கே, ஏன் நம்மளை விட இவங்க மாறுதலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்மகிட்ட அவங்க வருவாங்க. அப்போ நம்ம இயேசுவின் அன்பை குறித்து சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் வந்துடுவாங்க. இல்லை, அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யோசேப்பு தாங்க. யோசேப்பு நீங்கள் தெரியும் இல்லை? யோசேப்பை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், பாடுபட்டார். ஆனாலும் அவர் எல்லா காரியமே காரிய சித்தியாக இருந்தது. அதற்கு என்ன காரணம்னா,
பிதா அவர் கூடவே இருந்தாருங்க. நான் வசனம் வாசிக்கிறேனே. ஆதியாகமம் 39, 2, 3. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இல்ல, அங்க பாருங்க சாட்சி. கர்த்தர் அவர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி யாரு பார்க்கிறா? அவன் எஜமான் கண்டு. இல்லையா? அடிமையா விற்கப்பட்ட யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது போத்திபார் பார்க்கிறார். என்னப்பா இவன் டிஃப்ரெண்டா இருக்கிறானே, மற்ற ஊழியக்காரங்களுக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கேன்னு சொல்லி கடவுள் அவர் கூட இருக்கிறது அவருக்கு தெரியுதுங்க. மற்றவங்களுக்கு தெரியுது. அதுதான் சாட்சியின் வாழ்க்கை. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? அதுதான் பெரிய ஊழியம். அது மட்டும் இல்லைங்க, ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. போத்திபார் மனைவி அவங்கள யோசேப்பை தவறா ஒரு குற்றம் சுமத்தி கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது பாருங்களேன், கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 39:21 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, கடவுள் கூட இருக்கிறாரு, கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறாரு, பாவத்தை பார்த்து ஓடுகிறாரு. ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கூட இருக்கிறாரு. கடவுள் கூட இருக்கிறது யார் பார்க்கிறா? சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறான். நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறத நம்ம கூட வேலை செய்கிறவர்கள் பார்க்க முடியுதாங்க? நம்ம அண்ணன் தம்பி பார்க்க முடியுதா? நம்ம ஃபேமிலியில் பார்க்க முடியுதா? நம்ம பிள்ளைகள் பார்க்க முடியுதா? இல்லை நம்ம கணவனோ மனைவியோ பார்க்க முடியுதா? இப்படி பார்க்க முடியலன்னா கண்டிப்பாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நம்ம செய்யவே இல்லைங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவைக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க பேரளவில் தான் இருக்கிறோம். சீஷர்களை பாருங்களேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க, சீஷரானாங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரே கொடுத்தாங்க. இல்லை, எல்லா சீஷர்களும் பாருங்களேன் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோங்க? கிறிஸ்துவ பேர் இருக்குன்னா கூட நிறைய நேரத்தில் அந்த பேர் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம நினச்சிக்கொண்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும். நம்ம நிறைய நேரம் நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையே சுவிசேஷமாய் மாறும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவிட்ட பிதா இருக்கிற மாதிரி நம்மகிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுக்காய் ஆயத்தம் பண்ணுவோம். இந்த இந்திய தேசத்தை நம்ம இயேசுக்காக நம்ம மீட்டுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.